ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான சூப்பர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நாம் டெய்லி யூஎஸ் ஆர்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ 9 ப்ளவுஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5th ப்ளவுஸ் தான். இது வரைக்கும் நம்ம 4 ப்ளவுஸஸ் பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் ஸ்டேட்டஸில் கூட போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில். ஸோ அதுலேயும் டிசைன்ஸ் எல்லாருமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டார்க் வயலட்டு. நேற்று லைட் கலரில் பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி டார்க் கலர். ஸோ டார்க் கலரில் தான் இன்றைக்கி நான் போட்டுட்ருக்கேன். பீட்ஸோட சைஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நிறைய நமக்கு இந்த சுகர் பீட் 4 நம்பர் பீட் நிறைய யூஸ் ஆகும். ஸோ அதனால் நிறைய நான் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா இது வச்சு நம்ம ஃபில் பண்ணாலே நம்ம ஒரு கம்மி ப்ரைஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி கஸ்டமருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாகவும் தெரியும்ல. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஒரு 3 லைன்ஸ் ஜெர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட், சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட், திருப்பி சுகர் பீட் அப்படி போட்டிருக்கேன். அண்ட் மேலே அதுக்கு பக்கத்தில் 8ஆம் நம்பர் ஒயிட் பேர்ல் வச்சுருக்கேன். ஏன் 8 வச்சேன் அப்படின்னா, அந்த ஒயிட்டு பேர்லை சுற்றி நான் சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். அதனால் 8 வச்சுட்டு 8ஆம் நம்பர் நான் வச்சுட்டு அதை சுற்றி அப்படியே கண்டினியூட்டிவாக சுகர் பீட்டில் ஃபில்லப் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோல்டு ஸ்டோனே கிளிப் ஸ்டோனு கோல்டு கலரு ஒட்டிட்டு அதை சுற்றி அவுட்லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். கிளிப் ஸ்டோன் குட்டி குட்டி கிளிப் ஸ்டோன் நான் ஒட்டியிருக்கேன். ரொம்ப பெரிய கிளிப் ஸ்டோன் கிடையாது. ஸோ அதனால் கோல்டு கலர் ஒட்டிட்டு அதை சுற்றி அவுட்லைன் சுகர் பீட்டில் கொடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் குட்டி குட்டி பேர்ல், அதாவது இந்த பேர்ல் சைஸ் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரு. அந்த 4ஆம் நம்பரில் ஒரு பேர்ல் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட் போட்டுட்டு கீழே ஒரு 3ஆம் நம்பரும் மேலே ஒரு 3ஆம் நம்பரும் 3 மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துட்டேன், முத்தாக கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் டிசைன். ஸோ இது பேக் நெக்கு. இந்த பேக் நெக் பார்த்தீங்கன்னா போட் நெக்கு. இந்த பேக் நெக்கோட ஹைட்டு, அதாவது பேக் நெக்கோட ஹைட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச், அதாவது 10.25 இன்ச் நாங்கள் வச்சுருந்தோம். பேக்கு எல்லா ப்ளவுஸ்க்குமே 10.25 இருந்தது. ஸோ 10.25 வச்சுருந்தோம். அதே மாதிரி ஹேண்டோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 11 இருந்தது. அதே மாதிரி இந்த ப்ளவுஸும் 2 மீட்டர்ஸில் தான் எடுத்து பண்ணது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி 2 மீட்டர்ஸ் கரெக்டாக போயிடுச்சு அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு. அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் பட்டையாக இருக்குல்ல, அது நான் சென்டரில் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பட்டையாக போட்டால் அங்கேயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெலிசாக போட்டுட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா சுகர் பீடும் 4ஆம் நம்பர் பீடும் மட்டும் சென்டரில் வர மாதிரி போட்டுட்டு அப்படி பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் நேற்று ப்ளவுஸ்க்கு நல்லா இருந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதேமாரி ஒரு சிஸ்டர் சுகர் பீட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் சொல்கிறேன் கடையில், இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே கூட கொரியர் போட்டு வாங்கிக்கலாம், தருவாங்க உங்களுக்கு, ஸ்ட்ரெயிட் கொரியர் கூட பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் கேட்டு பாருங்கள், பாக்ஸாகவே நீங்கள் கேட்டு பாருங்கள், கிடைக்கும் கட்டாயமாக. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க, அதையும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மகாலட்சுமி அப்படின்ற மேம் ஹவ் யூ காட் கிளைண்ட் ஃப்ரம் அப்ராட் மேம் கேட்டிருக்கீங்க. அதாவது எனக்கு எப்படி அங்கேருந்து ஆர்டர்ஸ் வருதுன்னு தானே கேட்குறீங்க. ஸோ எனக்கு யாரும் அங்கெல்லாம் தெரியாது. இப்போ இல்லை, ஆல்ரெடி நான் நிறைய ஆன்லைன் கிளாஸ் சிங்கப்பூர் அண்டு அப்புறம் யூஎஸ், கனடா இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன், லண்டன்லாம் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே நெட்டில் பார்த்துட்டு பண்ணுறது தான். நெட்டில் யூடியூபு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்து பேசுகிறவங்க தான். பேசும்போது கொஞ்சம் நான் நல்லா பேசுவேன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே என்னமோ அவங்களுக்கு அது பிடிச்சி போய் நமக்கு கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க மூலிமா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. அப்படி தான் எனக்கு ஆர்டர் எல்லாமே, எனக்கு வர்ற ஆர்டர்ஸ் முக்கால்வாசி அப்படி தான். நான் இப்போ ஒருத்தருக்கு பண்ணித்தரேன் அப்படின்னா அவங்க அந்த அக்கா கிட்ட போ, அந்த அக்கா நல்லா பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு காரணமே. இந்த மாதம் கூட எனக்கு ஒரு 3 ப்ளவுசஸ் அப்படி தான் ஆர்டர் வந்தது. ஏன்னா அவங்க, ஆனால் நான் மறந்துட்டுருப்பேன் யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொல்லுவாங்க அப்புறமா தான், ஓ ஆமாம் தெரில, ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி வந்த ஆர்டர்ஸ் தான் இது. எனக்கு எப்படி எனக்கே தெரியாது. திடீர்னு ஒருத்தவங்க ஒரு நாள் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணி தரீங்களான்னு கேட்டாங்க. உங்கள் டிசைன்லாம் பிடிச்சிருக்குன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு. அதே மாதிரி அவங்க ஒரு ப்ளவுஸ் தான் கொடுக்குறேன்னாங்க. திடீர்னு 9 ப்ளவுஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி போட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு.
இப்போ நான் யாராச்சும் கேட்டால் உனக்கு கட்டாயமும் ஒன்று சொல்கிறேன் பவானி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாருமே. இங்கே வந்து நான் போட்டு கொடுக்குற கிளைண்ட்ஸ் வந்து இன்னொருத்தவங்க மூலிமா சொல்லி இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து புதுசாக போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பிடிச்சிடும். ஸோ மேரேஜுக்கும் நம்மக்கிட்டேயே வருவாங்க. அந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா பேசுவேன் எல்லாருக்கிட்டேயும், அதனாலவே அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிரும் போல். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வருவாங்க. அதே மாதிரி இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆன்லைன் நெட்டு இப்போ கூகுள் அண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டுலாம் கேட்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நிறைய ஆட் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய திங்க் வித்யா, அர்பன் ப்ரோ, இந்த மாதிரி ஜஸ்ட் டயல் இந்த மாதிரிலாம் பணம் கட்டி கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து யூடியூப் எல்லாமே ஃபேமஸ் ஆச்சு. அப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே போயிட்டு தான் பணம் கட்டுவோம். அவங்க வந்து நம்மளோட நம்பர் வந்து லைனாக கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த நம்பர்லாம் கூட இன்னும் வந்து நான் வச்சுருக்கேன் வாட்ஸ்அப்பில். ஃபோன்லேயும் இருக்குது. நிறைய பேர் பேசியிருப்பாங்களே, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 6000 கிட்ட இருக்காங்க நம்மளோட ஃபோனில். இப்போ நான் வாட்ஸ்அப்பை போட்டேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் போட்டில் ஒரு 2000 பேராவது பார்ப்பாங்க என்னோடய வாட்ஸ்அப்பில். இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 600 பேராவது பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த டிசைன் நல்லாயிருக்கும், இது போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி தருவேன். ஸோ அதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் தானே. அந்த நம்பர்லாம் நான் டெலீட்லாம் பண்ண மாட்டேன். அப்படியே சேவிங்லேயே இருக்கும், அது மெயில் ஐடியிலே இருக்கும். அது அப்படியே வாட்ஸ்அப்லேயும் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு யாருன்றதை மறந்துடுவேன். அவங்க வந்து ஞாபகம் வச்சுருந்து கேட்பாங்க. ஒரு சில பேர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு இந்த டிசைன்ஸ் நல்லாயிருக்கு எனக்கு பண்ணித்தாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஆர்டர்ஸ்லாம் வந்து வர்றது. மேக்ஸிமம் வந்து நெட்டு ஆன்லைன் விட இப்போ ஒருத்தர் ஆன்லைனில் பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க மூலிமா எனக்கு ஒரு 5 பேர் வருவாங்க. அந்த மாதிரி தான், அப்படியே செயின் மாதிரி. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் அதை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணி கொடுத்தவங்க போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி தான் எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வர்றதே. இப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 7 ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இந்த 7 ப்ளவுஸ் வந்து நான் ஒன்று உங்க கூட காட்ட தான் போகிறேன். ஆனால் இப்போ இல்லை. இப்போ இந்த ப்ளவுஸ் முடிச்சுட்டு அடுத்து நம்ம அந்த 7 ப்ளவுஸஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதம் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ப்ரைஸும் வந்து கம்மி தான். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ்க்குள்ளே நம்ம போகலாம். இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 வாங்கியிருந்தேன். 3000 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் ஆர்டர்ஸ் நீங்களாம் வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணி கொடுக்கும்போது நல்லா அழகாக பண்ணித்தாங்க. அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்லி உங்களுக்கு அவங்க மூலிமா இன்னும் 2-3 கஸ்டமர் கிடைக்கணும். அதுதான் வந்து மெயின். ஸோ அதனால் நீங்கள் நல்லா பண்ணித்தாங்க. அண்ட் அதே மாதிரி நான் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவேன். எல்லோரும் நல்லா பண்ண அது மீறியும் ஒரு சில பேர்லாம் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசுவாங்க. சரி நான் கண்டுக்க மாட்டேன். சரி அவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரே பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய கேரக்டரு. திருப்பிலாம் வந்து அவங்கக்கிட்ட வாக்குவாதெல்லாம் பண்ணிகிட்டுலாம் இருக்க மாட்டேன், விட்டுருவேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் என்னை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்கள பற்றிலாம் வந்து இது யோசிக்க கூட மாட்டேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட் இது. நீங்கள் கேட்டீங்க, சூப்பர் கேள்வி தான் அது. இன்னும் யாரும் அது மாதிரி ஒரு சில பேர் கேட்கல, எப்படி ஃபாரின்லேருந்துலாம் ஆர்டர் பிடிக்கிறீங்க அப்படி. அதே மாதிரி தான் கிளாஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கிளாஸை பற்றி விசாரிக்கும் போது சொன்னாங்க, நான் நிறைய இடத்துல பேசினேன், கால் பண்ணி ரெஸ்பான்ஸே கொடுக்கல, ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்செல்லாம் பேசுனாங்க. நீங்கள் மட்டும்தான் அமைதியாக பேசுனீங்க, எல்லாமே ஷேர் பண்ணீங்க, கரெக்டாக எல்லாமே சொன்னீங்க, அதனால தான் வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதே மாதிரி ஆர்டர் கூட அப்படி தான், அக்கா நீங்கள் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா பண்ணி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கால்வாசி பேர் வந்து போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய கேரக்டரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் வந்து 3000 அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா இல்லையான்ட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த சிஸ்டர் வந்து சுகர் பீட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் கடைக்கு போனால் விசாரிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு பல்காக வாங்கிக்கோங்க. கட்டாயமாக பாக்ஸோடு கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை காசு, அதனால் பல்காக உங்களுக்கு தருவாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கூட சொல்கிறேன், இந்த மாதிரி கேட்பாங்க, கொடுக்குறீங்களான்னு கேட்டு பார்த்துட்டு கூட உங்களுக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். சேனல்லையே வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.